ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி 21 தங்கம் உள்பட 42 பதக்கங்கள் வென்று அசத்திய முல்லைத் தற்காப்புக் கலை மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள். கோவை சின்னவேதம்பட்டி, குருமபாளையம் மற்றும் சேரன் மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் முல்லைத் தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் 5 வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம், அடிமுறை, வேல்கம்பு, வாழ்வீச்சு, வளரி, மான்கொம்பு, சுருள்வாள் போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகின்றது. மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய, சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் 14 மாணவர்கள் ஸ்ரீலங்கா சிலம்பம் பெடரேஷன் சார்பாக நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா நூவராலயா நகரில் நடைபெற்ற இதில் முல்லைத் தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களான வர்ஷா, சஞ்சீவ், ஜிஷ்ணு ஜீவித், ஸ்ரீரானிஷ், ரித்விக் பிரணவ், ஆண்ட்ரோ, நிவான் மைக்கேல், ஸ்ரீராம், ஹிருத்திக், மித்ரன், கோகுல் கிருஷ்ணா, தரணீஷ், ரேவன், பாலமுருகன் மற்றும் ஹர்ஷித் என 14 மாணவர்கள் பங்கு பெற்றனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்தியா என பல்வேறு நாடுகளில் இருந்தும் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, வாழ்வீச்சு, சிலம்ப சண்டை, அலங்கார வரிசை, மான்கொம்பு, வேல்கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களது ஆற்றல் மிகு சிலம்பத்திறனை வெளிப்படுத்தி 21 தங்கம், 14 வெள்ளி, 7 வெண்கலம் என 42 பதக்கங்களை பெற்று சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றினர். இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ், துணை பயிற்சியாளர்கள் மணிகண்டன், பாலாஜி, தரணீஷ் ஆகியோருக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி கோப்பையுடன் கோவை திரும்பிய மாணவர்கள் பேசுகையில் முல்லைத் தற்காப்பு கலை பயிற்சி கழகத்தின் நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான பிரகாஷ் ராஜ் வழங்கிய தொடர் பயிற்சிகள் காரணமாக போட்டிகளில் வெற்றி பெற முடிந்ததாக தெரிவித்தனர்.
அனைவருக்கும் வணக்கம். முல்லை தற்காப்பு கலைக்காலத்து பயிற்சியாளர் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ்ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 14 மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா நாட்டில் நடந்த இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாணவர்கள் 21 கோல்டு, 16 சில்வர், 7 பிரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதக்கம் வென்று இன்றைக்கி சாதனை ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களுக்கும் போயிருந்தோம். சென்னை, திருப்பூர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம், அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாதிரி பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் சஜஷன் வச்சு டீம் எடுத்து போயிருந்தாங்க. ஸோ இந்த அணியின் சார்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள ஓவரால் அதிகமான மதிப்பெண்கள், அதாவது மார்க்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெடலோட எண்ணிக்கையின் கணக்கில் இன்றைக்கி முல்லை தற்காப்பு கலைக்காக ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீலங்கா நடைபெற்ற சிலம்ப போட்டியானது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டி நுகர்லியா அப்படிங்கிற மாநிலத்தை வச்சு நடைபெற்றது. இந்த நுகர்லியா மாநிலத்தை வச்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நுகர்லியா மாநிலத்துடைய அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. நம்ம மலேசியா, பிரான்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா, இந்தியா, பல்வேறு நாடுகள் ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்றதில் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி அதே கட்டத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். போட்டியானது பார்த்தீங்கன்னாக்கா சிலம்ப போட்டியை பார்த்தீங்கன்னாக்கா அழிவு கட்டத்தில் இருந்த ஒரு விளையாட்டை 3 இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கேம்ஸ்லையும் இணைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் டிராஃபி, அப்புறம் ஸ்கூல் கேம்ஸில் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக நடத்தி இன்னைக்கு அவ்வளோ ஊக்கத்தொகைகள் கொடுத்து பிள்ளைகள் கேம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த சிலம்பத்தை இன்னும் யூனிவர்சிட்டி லெவலில் அங்கீகரிச்சதுலேருந்து இன்னும் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது இந்த இடத்துல நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழ் அரசின் சார்பில் நடக்கக்கூடிய போட்டிகள் நிறைய எங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னாடி இப்போ ஒரு சமீபத்துக்கு ஒரு வாரத்துக்கு நடந்த போட்டியில் கூட எங்களுடைய மாணவர் மாநில சிலம்ப போட்டியில் நம்ம தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் போட்டியில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் போட்டியாளர்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த போட்டியாளர் தங்கக்கூடிய ஆட்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள், உணவுலேருந்து தங்குற இடங்கள் முதற்கொண்டு கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தமிழக அரசின் சார்பில் நடத்தக்கூடிய போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த அஃபீஷியல்ஸுக்கு தனி ஒரு தேர்வு நடத்தி அந்த அஃபீஷியல்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போட்டி நடத்துறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நடுவில் இங்கே தேர்வு நடத்தணும், அந்த போட்டியை நடத்தணும். அப்படின்னா மட்டும்தான் பாகுபட்சம் இல்லாமல் ஒரு பக்கம் பாகுபட்சம் இல்லாமல் சரியான ஒரு வீரரை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு பக்கமாக தேர்ந்தெடுக்கும்போது என்ன நிலைமை ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டிகளில் தரமற்ற பிளேயரை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு சார்பில் கலந்துக்கும் போது அங்கே நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஓவரால் வின்னர் எடுக்க முடிய மாட்டேங்குது. மற்ற மாநிலம் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ டெல்லியாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள் அங்கே முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கலாம். இந்த மாதிரி கோரிக்கையை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு. என் பேர் வர்ஷா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் முல்லை மாவட்டம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பண்ணுறேன் 4 வருஷமாக. அதில் நாங்கள் ஸ்ரீலங்கா ஓப்பன் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் போயிருக்கோம். அதில் நான் வெல்கம்பில் கோல்டு, வால்லிங் கோல்டு, இது டபுள் ஸ்டிக்கில் செகண்டாக. அதில் நிறையா மாவட்டத்துலேருந்து வந்தாங்க. மலேசியா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் இந்தியா ஓவரால் வின்னர் எடுத்திருக்கு. அதனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ், என்னோடய அம்மா அப்பாவுக்கும் தேங்க்ஸ், ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ். எஸ்எல் கோகுல் கிருஷ்ணா. நான் மணிங்காரம்பாளையத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6th படிச்சுட்டு இருக்கேன். நான் 3 வருஷமாக முல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் 3 வருஷமாக பயிற்சி பெற்றிருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் நான் மான்கொம்பு, சுருள்வாள், ஸ்டிக் ஃபைட்ஸு இந்த 3 ஈவெண்ட் பண்ணேன். அதில் 3லையுமே நான் கோல்டு. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான். ஏன்னா டெய்லியுமே காலையில் சாயங்காலம் சொல்லிக் கொடுக்குறது அவர் தான். அதனால மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.